மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34வது வசனமும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 39 42 வரை உள்ள வசனங்கள். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை எடுத்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவரே, உம்மை நீரே ரட்சித்துக் கொள்ளும், நீர் தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வாரும் என்று அவர் தூஷித்தார்கள். அப்படி பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றொரு ரட்சித்தார், தம்மை தாம் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, இவர் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இறங்கி வரட்டும், அப்பொழுது இவரை விசுவாசிப்போம். வாசிக்க கேட்டதான வசன பாகமானது சிலுவையை குறித்தே சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, நாம் எல்லாரும் நம்மை நாம் வெறுத்து சிலுவையை சுமக்க வேண்டும் என்று. மற்றொன்று, அந்த போதனையை கொடுத்த தேவன் தாமே சிலுவையை சுமந்தவராக, அதுவும் முடியாத கட்டம், உடம்புல ரத்தம் எல்லாம் போய் அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டதான தோல், இதிலே பார ஒரு சிலுவையை சுமந்து கரடுமுரடான பாதையிலே மலையை நோக்கி அவர் சுமந்து தீர்த்தார். அதோட முடியல, அவர் சிலுவையிலே தொங்கி மரிக்கவும் செய்தார். நம்மிடத்திலே அவர் சொல்வது சிலுவையை சுமந்து கொள் என்று தான் சொல்லுகிறார். உனக்கென்று ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கு, உனக்கென்று ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த சிலுவையை நீ சுமந்து கொள் என்று தான் சொல்லுகிறார். ஆனால் சொன்ன தேவனோ சுமக்க மட்டும் செய்யவில்லை, சுமக்கவும் செய்தார். அந்த சிலுவையிலே நம் பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய அநியாயங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்காக நீ இறங்கி வா என்று சொல்லி பரிகாசம் பண்ணும் போதும், தூஷிக்கும் போதும், நிந்திக்கும் போதும் அவர் அதிலேயே தொங்கி துடிதுடித்து ஜீவனையை கொடுத்தார். ஒரு சில ஜனங்களுடைய வாழ்க்கையில அவங்க சுமக்கக்கூடியதான் இந்த சிலுவையை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். சிலர் அந்த சிலுவையை முதல்ல சுமக்க ஆரம்பிக்கும் போது தேவனை முறுமுறுத்தவர்கள் உண்டு, அவரிடத்துல கேள்வி கேட்டவர்கள் உண்டு. பிறகு என்ன, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இந்நாள் வரைக்கும் சுமக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார். நம்பிக்கை துரோகம் பண்ணி அதனால பாதிக்கப்பட்ட ஜனங்கள் உண்டு. இல்லாத பொல்லாதவர்கள் எல்லாம் சொல்லி ஒட்டுமொத்த ஜனங்களும் வெறுக்கத்தக்கவாறு அதனால பாதிக்கப்படுகிற ஜனங்கள் உண்டு. காரணமே இல்லாமல் துன்பப்படக்கூடிய ஜனங்கள் உண்டு. நஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஜனங்கள் உண்டு. புருஷனால வரக்கூடியதான துரோகம், மனைவினால வரக்கூடிய துரோகம், இல்ல புருஷனை இழந்து படக்கூடியதான துன்பங்கள், மனைவியை இழந்து படக்கூடியதான துன்பங்கள், அல்லது தனக்கு இருந்தான பிள்ளைகளையே இழந்து வேதனைப்படக்கூடியதான ஜனங்கள், தங்களுக்கு இருந்தான சொத்துக்களை வஞ்சகமாக வஞ்சித்து எடுத்து அப்படி ஏதேனும் ஒரு விதத்துல சிலுவைய சுமந்து கொண்டே இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த உலகம் உங்களுக்கும் எனக்கும் உரியதில்லை. இந்த உலகத்துல நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல வாழ விரும்புகிறீர்களே, ஆனால் நீங்கள் துன்பம் சகிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். சிலுவையை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவமானப்படுத்தப்படுறாங்க, நெருக்கப்படுங்கிறாங்க, பாடுகளுக்குள்ள இருக்கிறாங்க, அநியாயமா துன்புறுத்தப்படுறாங்க, தீராத வியாதியில கஷ்டப்படக்கூடிய புருஷன் இருக்கும், இல்ல மனைவி இருக்கும், தள்ளிட்டு போகல, 2.5 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கவனிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க, அந்த சிலுவையை அவங்க ஒதுக்கி வைக்கல. ஏன், எனக்கு இந்த பிள்ளைன்னு முதல்ல கேட்டவங்க தான் இல்லைங்களே, ஆனா அதன் பிறகு அந்த சிலுவையை சுமக்க ஆரம்பிக்கிறாங்க. தேவன் தந்தார். ஆனா இப்ப அந்த மனநிலையில தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டார், நான் உங்களுக்கு போதிக்கிறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்துச்சு. அவர் சிலுவையை சுமக்க சொன்னார், சிலுவையை அவர் சுமந்தார். நம்மளை சிலுவையில தொங்க சொல்லல, ஆனா அவர் தொங்கி மரிச்சார். சிலுவைங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அடிப்படையான ஒரு காரியம். ஒரு 40 நாள் மட்டும் அந்த சிலுவையை தியானிக்கக்கூடியது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த சிலுவை என்னங்கிறது முதல்ல கண்டுபிடிக்கும். அநேகர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிலுவையை எப்பவுமோ இறக்கி வச்சுட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிலுவையை இறக்கி வச்சுட்டு ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க. யார் யாருக்கெல்லாம் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை நீங்க சொல்லுவீர்களோ, நான் சொல்லுவேன், நீங்க உங்க சிலுவையை இறக்கி வச்சுட்டீங்க. சிலுவையை சுமக்க பலனை கேளுங்க, தெய்வீக சமாதானத்தை தருவார், கிருபையை தருவார்.